கையாலாகாத தற்குறி தத்தி ஸ்டாலின் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதாவது உண்மையான தியாகிகள் யார் என்றால் அதிமுகவினர் தான். ஏனென்றால் வழக்குகளுக்காக பயந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அவர்கள் காலில் விழுந்து அப்படின்ட்டுலாம் பேசியிருக்காரு. கேவலமல்ல, வெக்கமல்ல, சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது. நான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்த பற்றி குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன் இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன். நீ வீரத்தை பற்றி பேசலாமா? யாரிடம் பேசுறா? எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா அன்னைக்கே சொல்லியிருக்கேன். உங்களை போல உங்க கூட்டணி கட்சிகளாம் அடிமையை வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் அல்ல, எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. நாயே பேச மாட்டாங்க. உஷாரா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்க வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் உஷாரா இருங்க. தமிழக மக்களுக்கு வணக்கம். நம்ம ஸ்டாலின், அதாவது கையாலாகாத தற்குறி ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லணும்.